இதே மொபைல் ஃபோனில் எத்தனை ஆப் இருக்குது? யாராவது நம்மளை வந்து கேள்வி கேட்க முடியுமா? ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு கமாண்டு போட்டால் யார் நம்ம கேள்வி கேட்கணும்? சுதந்திரம். யூடியூப் சுதந்திரம், வாட்ஸ்அப்பு சுதந்திரம், இப்போ அந்த ரீல்ஸ் பண்ணுறவங்க அந்த வீடியோவும் சுதந்திரம். அதில் நல்ல விஷயங்களை பதிவிட்டு இந்த உம்மத்துக்கு நல்லதை எடுத்து சொன்னால் இந்த உம்மத்து வாழும் காலத்தில் சீதவிகளாக வாழலாம். நாம் அதை சொல்லாமல் தவிர்த்துட்டோம் சொன்னால் அல்லாஹ் நாளை மறுமையிலே நம்மையும் கேள்வி கேட்பான் என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரீல்ஸ் பண்ணுற எத்தனையோ பேர், வீடியோ போட்டே ஆகணும் எத்தனையோ பேர் துடிக்கிற இந்த இஸ்லாமிய உம்மத்தில் தொழுகையை விட்டுட்டு தான் வீடியோ பண்ணுறாங்க, அமல் செய்வதை விட்டு தான் வீடியோ பண்ணுறாங்க. இதெல்லாம் யாரும் தடுக்கிறது கிடையாது. இந்த தடுக்கிற ஒரே ஆற்றல் யார்கிட்ட இருக்குது? குடும்ப ஆண்கள்கிட்ட இருக்குது. இன்ஷா அல்லாஹ் முயற்சி எடுங்கள். இன்றையிலிருந்து உங்கள் வீட்டில் யாரோ அந்த மாதிரி பைத்தியம் உள்ளவர்களாக இருந்தால் எல்லாம் பாதுகாக்கட்டும், தவறாக எடுக்க வேண்டாம். யாராவது வீடியோ பண்ணணும்னு சொல்லி ஒரே பிடிவாதமாக இருந்தால் முதல் முறையாக ஆறுதலாக சொல்லி பாருங்கள், ரெண்டாவது முறை ஆறுதலாக சொல்லி பாருங்கள். கேட்கலையா, அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்காதது நீ செஞ்சீன்னா அடுத்து அது அந்த பொருள் இந்த வீட்டிலே இருக்க வேணால் தூக்கி போட்டு உடைச்சிருங்க. அப்படி நீங்கள் செய்தால் உங்கள் குடும்ப கௌரவம் காக்கப்படும், உங்கள் குடும்ப மரியாதை பாதுகாக்கப்படும். இல்லாவிட்டால் சமூகத்தில் என்ன அவலங்கள் நடக்க தெரியுமா? 2 பேர் டீ கடையில் உட்காந்துருக்குறாங்க, ஒருத்தவன் காமிக்கிறான், இந்த பாடுற இந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு. கடைசியில் பார்த்தா அது அவன் பெத்த பொண்ணு தான் பக்கத்தில் இருக்கிறவன். எப்படி இருந்து